அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரம் என்னென்ன செய்யும் என்பதை நாம் இங்கு பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு பழி செயல், தவறான செயல் செய்திருக்கலாம். அதன் பதிவு நம் குழந்தைகளுக்கும் இருக்கும். அந்த பதிவுகளை மாற்றி சூழ்நிலையாலே நம் குழந்தைகளின் வாழ்க்கையில் மேலும் பாதிக்காமல் அவர்கள் நல்லவர்களாக, பாதுகாப்பு பெற்றவர்களாக, நல்ல முறையிலே உலகிலே சிறப்புடன் வாழ வேண்டும். எதிர்காலம் ஒளிமயமாக அமைய வேண்டும், கல்வியிலே உயர வேண்டும் என்றெல்லாம் நமக்கு உள்ளத்திலே ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால் குழந்தைகளை வாழ்த்த வேண்டும். ஒவ்வொருவராக நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தலாம். வாழ்க வளமுடன் என்றும் சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையிலே உள்ள ஒரு கருத்தாழத்தை நினைத்து பாருங்கள். வாழ்க என்று சொன்னாலே எல்லாம் பெற்று இனிதாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற பொருள் உள்ளடங்கி இருக்கின்றது. வாழ்க வளமுடன் என்று சேர்க்கும் பொழுது வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான எல்லா பேறுகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று அமைகிறது. ஆதலினால் நீங்கள் வாழ்த்த வேண்டியவரை உங்கள் மனக்கண் முன் நிறுத்தி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவது மிக்க வலுவுடைய, ஆழமான கருத்துடைய, நல்ல ஒளியை, தெய்வீக ஆற்றலை பிறருக்கு பாய்ச்சக்கூடிய ஒரு திருமந்திரமாகும். இதே ஐயா ஒரு கவி சொல்லியிருக்காரு, வாழ்த்தி வாழ்வும். வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவி, வாழ்க வாழ்க என் குழந்தைகள் எல்லாம், வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோர்கள், வாழ்க வாழ்க என் நண்பர்கள் அனைவரும், வாழ்க வாழ்க என் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க வாழ்க என் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி, வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க, இவ்வையகம் முழுவதும் வாழ்க வாழ்க, வாழ்க அறநெறி, வாழ்க மெஞ்ஞானம் என்கிறார் நம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா. எவ்வளவு அழகா வாழ்த்திருக்காரு பாருங்க. வாழ்த்து என்பது அவ்வளோ பயன் அளிக்கும். கண்டிப்பாக வாழ்க வளமுடன் என்று தன் குழந்தைகளை மட்டும் இல்லாமல் நாம் ஒவ்வொருவரையும், எதிரியாக இருந்தால் அவரையும் மனம் திருந்தி வாழ கருணையோடு நாம் வாழ்த்த வேண்டும். நம் தொழில் துறையிலே தினசரி கடமையிலே நம்மோடு இருப்பவர்களையும் மனதார நினைத்து வாழ்த்தும் போது அவர்களும் நன்றாக வாழ்வார்கள். நம் நண்பர்கள், நம் தோழர்கள், நம் நம்முடன் பிறந்த சகோதரர்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவி, எல்லாரையுமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையுமே நாம் வாழ்த்தும் போது வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் போது அந்த வையகத்துக்குள்ளதான் நாமளும் வரும், நம் குழந்தைகளும் வரும், எல்லாருமே வரும். அப்போ தினமும் நாம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை தினமும் ஒரு 25 முறையாவது சொல்லி பழகும் பொழுது நமக்கானது கிடைக்கும், எல்லாருக்கானதும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். வாழ்த்து அவ்வளவு இருக்கு. நாம் அனைவரையும் வாழ்த்துவோம், நாமும் அதில் வாழ்வோம் என்று கூறி சிந்தனை நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன்.